இது வந்து ஈரோட்டில் சம்பத் நகரில் இருக்கிற உழவர் சந்தைங்க. இன்றைக்கி நான் போயிருந்தேன். சரி இன்றைக்கி போய் வந்து கீரை வாங்கிட்டு வரலான்னு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கீரை இல்லைன்னு வச்சுங்களேன். ஸோ அதனால் வந்து நான் சரி ஒரு வாட்டி சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு வந்தேன். உங்களுக்கு காய்கறி வாங்கணும் அப்படின்னா இது பெஸ்ட்டு. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. எல்லாம் விவசாயிகள் வந்து நேரடியாக கொண்டு வந்து விற்பாங்களாட்டுது. எனக்கு தெரிஞ்ச புரோக்கர்ஸ் யாரும் இருக்கிற மாதிரி தெரில. உங்களுக்கு வந்து மற்றபடி நிறைய வெரைட்டிஸ் வேணும்னா கொஞ்சம் கஷ்டம் இங்கே. அதே மாதிரி காலையிலேயே வந்து போனீங்கன்னா தான் 9 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம். உங்களுக்கு வந்து நாட்டு கொத்தமல்லி புதினாலாம் வாங்கணுன்னா இங்கே வந்து வாங்கிக்கிங்க, அதுதான் பெட்டர். ஏன்னா நான் வெளியிலலாம் வாங்கியிருக்கேன், ஆஃபீஸ் புதினா தான் இருக்கும். நாட்டு கொத்தமல்லின்னா சின்ன சின்னதாக இருக்குன்னு வச்சுங்களேன். அது ஆக்சுவலாக டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பல வகைகள் தான் நிறையா இருந்தது. அதுக்கப்புறம் நொங்கு வச்சுருந்தாங்க. இதுதான் மேக்ஸிமம்னு வச்சுங்களேன். வெங்காயம் கூட இல்லை. பூண்டு வெங்காயம்லாம் இருக்குன்னு பார்த்தேன், அதெல்லாம் இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வாங்கினோன்னா வெளியில் தான் மார்க்கெட்டில் தான் வாங்கி ஆகணும். இந்த கொத்தமல்லி கட்டு வந்து 20 ரூபாங்க. அவர் இயற்கை விவசாயம் மருந்து அடிக்கிறது இல்லைன்னு சொன்னார். அதுக்கப்புறம் அங்கே வச்சுருக்க காய்கறி எல்லாமே வந்து நான் மருந்து அடிக்காமல் தான் கொண்டு வரேன் அப்படின்னாரு. நிறைய பேர் அங்கே வந்து வாங்கினாங்க. கேட்டதுக்கு இயற்கை விவசாயி இவர் அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட.